குங்குமம் பொட்டு வச்சு குறுகுறுத்து பாக்குறா. குங்குமம் பொட்ட வச்சு குறுகுறுத்து பாக்குறா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்ட அவ பகட்டா நடந்துகிட்டா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்ட அவ பகட்டா நடந்துகிட்டா. கண்ணு ரெண்டு மையே, அவ கண்ணு ரெண்டு மையே, அவ சொல்வதெல்லாம் பொய்யே. அவ கண்ணு ரெண்டு மையே, அவ சொல்வதெல்லாம் பொய்யே. அவ உதடு மட்டும் சிகப்பு, அவ உடம்பு பூராங் கருப்பு. அவ உதடு மட்டும் சிகப்பு, அவ உடம்பு பூராங் கருப்பு. எப்படி இருந்தாலும் நாம தானே பொறுப்பு. குங்குமம் பொட்ட வச்சு குறுகுறுத்து பாக்குறா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டா அவ பகட்டா நடந்துகிட்டா. கண்ணு ரெண்டு மையி, அவ சொல்வதெல்லாம் பொய்யே. அருமை. நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், கண்டிப்பா. வாழ்த்துக்கள். அதாவது இந்த வயசுலயும் நீங்க வாழ்க, இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க. வாழ்க, அது வளருக. வந்து எங்களுக்கும் அது கிடைக்கணும். கண்டிப்பா நல்லா வாழலாம். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, நல்லா வாழலாம். ஓகே. நம்ம உணவுகள் தான் விஷயம் இருக்கு. ஓகே. உணவுக்குள்ள தான் விஷயம் இருக்கு. கண்டதெல்லாம் ருசியா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. ஐயா, உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு திரும்ப ஒரு தடவை சொல்லிருங்க ஐயா. நான் வந்து முத்துக்கவண்டம்பூர் ரோட்ல கரும்பு ஜூஸ் ஓடிக்கிட்டு இருக்குனுங்க. கரும்பு ஜூஸோட துணை வியாபாரமா இந்த பருத்தி பாலும் செஞ்சு நண்பர்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா நண்பர்களும் எனக்கு ரொம்ப ஆதரவு குடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் சிறப்பா என்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது இருக்கிறது எனக்கு சொந்த இடம் வந்து களங்கள்ல. நான் ஒரு சின்ன வீடு, சொந்த வீடு தான். சொந்த வீட்ல இருக்கேன். அப்படியே வாழ்க்கையை சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி, பருத்தி பால் என்ன ரேட்டு குடுக்குறீங்க ஐயா? பருத்தி பால் ரூ. 20க்கு குடுக்குறேங்க. 20. கரும்பு சாறு ரூ. 20 தான் குடுக்குறேன். ஆ. 2மே ஒரே ரேட்ல போகுது. என்னுடைய வாழ்க்கையும் சிறப்பா போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். நமக்கெல்லாம் இவருதான் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், பருத்தி பால் வியாபாரம், அதோட பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் பற்றியும் ஐயா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. நன்றிங்க ஐயா. கோடான கோடி வணக்கம் நன்றிங்க ஐயா. உங்களுக்கு. நன்றி.